ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி நம்ம பொரி விலங்கா உருண்டை, பொருள் விலங்கா உருண்டை அப்படின்னு பல ஊர்களில் பல பெயர்களில் சொல்லக்கூடிய பொரு விலங்கா உருண்டை அதை தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் ஊர் ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன், வாங்க பார்ப்போம். இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ போல் வேர்க்கடலை எடுத்துருக்கேன். இதை மாதிரி வேர்க்கடலை வறுத்துட்டு தோல் எடுத்து இதை 2ஆக உடச்சி எடுத்துக்கணும். முழு முழு பயிரோடு போடுறதோட உடச்சி போட்டோன்னா நமக்கு நல்லாயிருக்கும். பொரி விலங்காய் உருண்டை ஒவ்வொரு ஊர்களில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. சில ஊர்களில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வறுத்துட்டு மாவாக்கிட்டு வெல்லத்தில் போட்டு உருண்டை உருண்டையாக பிடிப்பாங்க. இப்போ நான் செய்யக்கூடிய இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா எள்ளு, நல்ல கருப்பு எள்ளோ வெள்ளை எள்ளோ இதையும் வறுத்து எடுத்துக்கணும், வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கணும். இந்த 2 பொருளோட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, ஏலக்காய், கெட்டியாக பாகு எடுத்த வெல்லம், இந்த பொருளை மட்டும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த மாதிரி செய்யக்கூடியது பார்த்திங்கன்னா முக்கியமாக உத்திரமேரூர், வந்தவாசி, திண்டிவனம் இதை சார்ந்த பகுதிகளில் இந்த மாதிரி மெத்தடில் தான் செய்வாங்க. 1 கிளாஸ் போல் புழுங்கல் அரிசி, 1/2 கிளாஸ் போல் சிறுபருப்பு, இதை நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்க்குற அந்த வேர்க்கடலை, எள்ளு, வெல்லம் இதோடு இந்த பவுடரை போடும்பொழுது தான் கையில் நமக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு கிரிப்பு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த சிறுபருப்பும் புழுங்கல் அரிசியும் நல்லா மணமாக இருக்கிற அளவுக்கு நல்லா பொரித்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் தான் அந்த டேஸ்ட்டே அடங்கியிருக்குன்னே சொல்லலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ போல் நான் வெல்லம் போட்டிருக்கேன். இது நமக்கு பதம் பார்க்கணுன்னும் பொழுது அதிரசம், வெல்லம் அதிரசம் செய்யும்பொழுது உங்களுக்கு ஒரு பதம் காட்டின பாருங்கள். நல்லா கெட்டியாக தண்ணிக்குள்ளே போட்டோன்னே மிட்டாய் மாதிரி உருண்டு வரணும். அந்த பதம் வந்தால் தான் பொரி விலங்காய் உருண்டை நல்லா கெட்டியாக இருக்கும். சுற்றி எடுத்து உடைச்சா கூட உடைய முடியாது. அந்த அளவில் பார்த்திங்கன்னா கிராமத்தில் எங்கள் பாட்டி செய்து கொடுப்பாங்க. லீவ் நாளில் போகும்பொழுது வேர்க்கடலை அறுவடை செஞ்சு அது விதை எடுத்துகிட்டு நிறைய விதை பயிருக்கு ரெடி பண்ணி வைப்பாங்க. மீதி இருக்க பயிர் இதை மாதிரி எனக்கு பொரி விலங்காய் உருண்டை பண்ணி தருவாங்க. பார்க்க தான் கடினமாக இருக்கும், ஆனால் உடச்சிட்டு வாயில் போட்டால் அப்படியே அதை மென்னுட்டே இருப்போம். அது சுவை பார்த்திங்கன்னா கரைஞ்சி கரைஞ்சி நமக்கு ரொம்ப நேரம் வாயில் இருக்கும். அதெல்லாம் ஒரு மலரும் நினைவுகளே சொல்லலாம். எத்தனை பேருக்கு பொரி விலங்காய் உருண்டை பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் ஊர்களில் என்ன பெயர்களில் இருக்குது அதையும் சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்டைலில் தான் நான் பண்ணியிருக்கேன். இதை மாதிரி பாகு வந்த பிறகு நீங்கள் தட்டில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ட்ராப் ஊற்றுனீங்கன்னா கையில் திரண்டு வருதான்னு பார்க்கணும். அதுதான் நம்ம அதிரசத்துக்கு எடுக்கக்கூடிய பதம். அதே பதம் தான் இதுக்கும் எடுக்க போகிறோம். திரண்டு வந்தால் தான் இந்த பொருளெல்லாம் போட்டு கெட்டி பிடிச்சி நம்ம வைக்கும்போது நல்லா கெட்டிப்படும். மறக்காமல் இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. எப்பயுமே நம்ம பொரி விலங்காய் உருண்டை சாப்பிடும்போது நடுவில் மண் கரகரன்றதுன்னா நல்லா இருக்காது. நம்ம சாப்பிட்ற அந்த மூடே ஸ்பாயில் ஆகிடும். ஏன்னா இதை ரொம்ப நேரம் ஒரு 1/2 மணி நேரம் கூட நம்ம வாயில் வச்சு அதை கரைய வச்சு அதை அப்படியே மென்னுட்ருப்போன்னும்பொழுது மண்ணோ கல்லோ வாயில் வந்ததுன்னா ரொம்பவே எரிச்சலாக இருக்கும். மறக்காமல் இதை மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வடிகட்டிட்டு திருப்பி இதை அலம்பிட்டு நம்ம வடிகட்டி இதை வச்சு ஊற்றி அப்புறமா கெட்டிப்பாகு எடுங்க. பார்க்கும்போது ஒரு வேலைக்கு 2 வேலைன்னு தோணும். இருந்தாலும் இந்த 1 நிமிஷம் வேலைக்காக நம்ம அப்படியே ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு டைமும் அந்த பொரி விலங்காய் உருண்டை கடிக்கும் போதெல்லாம் நமக்கு அச்சோ வடிகட்டி ஊற்றாமல் விட்டுட்டோமே அப்படின்னு தோணும். அதுக்காக நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு திருப்பி இதை வடிகட்டி எடுத்து கெட்டிப்பாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வெல்லம் போட்டிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு கருப்பட்டியில் பிடிக்கும்னா அதை உடச்சி போட்டு கூட ஒரு கெட்டிப்பாக எடுத்து பண்ணிக்கோங்க. எங்கள் ஊர் ஸ்டைல்னு சொல்கிறேன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த நார்த் ஆர்காடு சைடில் இருக்கிற இடங்களில் எல்லாமே பொரி விலங்காய் உருண்டை இப்படி தான் இருக்கும். நான் பார்த்ததில் சில ஊர்களில் பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி, சிறுபருப்பு, கடலைப்பருப்பு, அடுத்தது உடச்ச கடலை இதெல்லாம் நல்லா வறுத்து பொடி பண்ணி இதை மாதிரி வெள்ளைப்பாகு எடுத்ததில் ஏலக்காய் போட்டு அது கடிக்கும்பொழுது ஒரு மாவு உருண்டை மாதிரி இருக்கும். அதையும் பார்த்திங்கன்னா பொரி விலங்காய் உருண்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெத்தட்லேயும் இருக்குது, இந்த மெத்தட்லேயும் இருக்குது. நீங்கள் வெறும் வேர்க்கடலை நமக்கு ஒரு பர்பி சாப்பிட்றோம், ஒரு பசிக்குதுன்னும் பொழுது அதை மாதிரி செய்யணும்னு யோசிக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் பொரி விலங்காய் உருண்டை பண்ணுங்கள். சாப்பிடும்போது ஒரு பர்பி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ பேசிகிட்டே பார்த்திங்கன்னா பாகு நல்லா கெட்டிப்பட்டு வருது. தண்ணியில் ஒரு ட்ராப் போட்டதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா கரைஞ்சி போயிடுது அந்த பாகு. ஸோ இப்போ பாகு நம்ம கரையக்கூடாது. தண்ணியில் போட்டோன்னா ஒரு சாக்லேட் மாதிரி திரண்டு வரணும். அது வரைய நல்லா ஃபுல்லாக ஃப்ளேம் வச்சு நல்லா கெட்டிப்பட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ட்ராப் போட்ட உடனே பார்த்திங்கன்னா தண்ணியில் கரையவே இல்லை, நல்லா பால் மாதிரி திரண்டுடுச்சு. இந்த டைமில் தான் நீங்கள் வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை, கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு 2 எள்ளில் எதுவாக இருந்தாலும் வறுத்து போட்டுக்கோங்க. இந்த 2 ஐட்டம் தான். ஏலக்காய், சுக்கு இதை மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஸ்வீட் செய்யும்போது இது மாதிரி போட்டிங்கன்னா நமக்கு திகட்டாமல் இருக்கும். அதில் இருக்க அந்த கார சுவை நல்லாயிருக்கும். உங்களோட ஒரு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுக்கு வேணான்னாலும் விட்டுருங்க. இப்போ பாகு நல்லா கெட்டிப்பட்டு வந்துடுது. இந்த டைமில் இதை போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க.
முக்கியமாக ரெண்டுமே நமக்கு நல்லா முறுமுறுப்பாக இருக்கணும். வேர்க்கடலையும் முறுமுறுப்பாக இருக்கணும், இந்த எள்ளும் முறுமுறுப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம உருண்டை சாப்பிடும்போது நல்லா வாயில் பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக மாட்டோம். ஏன்னா இது வறுத்து எடுத்து தோல் எடுத்து நம்ம உடனே பண்ணிட்டாதான் பொரிவிலங்காய் உருண்டை நம்ம ஒரு மாதம் வச்சுருந்தா கூட நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். ஒரு மாதம் கழித்து நீங்கள் இந்த உருண்டை சாப்பிடும்போது அந்த எள்ளு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுதான் இந்த பொரிவிலங்காய் உருண்டையில் ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் புழுங்கல் அரிசி சிறுபருப்பு வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மாவை போடணும். நம்ம புழுங்கல் அரிசி வறுக்கும் பொழுது நல்ல ஒரு ஸ்மெல் வரும், பொரி அரிசி வாசனைன்னு சொல்லுவாங்க. அந்த வாசனை தான் இந்த பொரிவிலங்காய் உருண்டைக்கு முக்கியமான ஒரு டச்சே. முக்கியமாக சிறுபருப்பு போட்டிருக்கேன், அது வறுக்கும் பொழுது ஒரு வாசனை வருது பாருங்கள். இப்போ நம்ம இந்த பவுட்ரு போட்ட உடனே நல்ல பொரி அரிசி வாசனை வருது. ஸோ இந்த பொரி அரிசிக்குள்ளே என்னென்ன போட்டிருக்கோன்னே தெரியாது. பொருள் விலங்காய் உருண்டை அப்படின்னும் சில ஊர்களில் சொல்லுவாங்க. இப்போ நம்ம போட்டிருக்கிறது வேர்க்கடலை எள்ளு இந்த பொடி. சில ஊர்களில் இது மாதிரி தெரியக்கூடிய ஒரு பொருட்களே இருக்காது. வேர்க்கடலை தெரியுது, எள்ளு தெரியுது, அது மாதிரி தெரியாமல் இருக்கும். பொருள் விலங்காய் உருண்டை, அதுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு பொருளே தெரியாது. ஆனால் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே அவங்க வறுத்து பவுட்ரு பண்ணிடுறதால அதுக்குள்ளே என்ன பொருள் இருக்குதுன்னு தெரியாது. அதுதான் பொருள் விலங்காய் உருண்டை அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. முக்கியமாக நம்ம இதுக்கு தட்டுக்கு மாற்றினோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் பிடிச்சி வச்சிடணும், இல்லைன்னா கெட்டிப்பட்டு போயிடும். நல்லா கெட்டி பிடிக்கும் பொழுதே நல்லா சுட சுட இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பிடிக்கும் பொழுது நல்லா தலன்னு இருக்குது. ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்திங்கன்னா உடைச்சிங்கன்னா உடைக்கக்கூட முடியாது, நல்ல ஒரு கல் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா பொரிவிலங்காய் உருண்டை நீங்கள் கரெக்டு பதத்தில் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். தான் பாருங்கள், உடைக்கக்கூட முடியல என்னால். ஆனால் இது மாதிரி உடைச்சிட்டு வாயில் போட்டிங்கன்னா சீக்கிரமும் கரையாது, வாய்க்குள்ளேயே பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே ஒன்றோடு ஒன்று மெல்ல மெல்ல நமக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். இதை பார்க்கும் பொழுது, இதை சாப்பிடும் பொழுது எப்பயுமே எங்கள் ஊருக்கு போகும்போது எங்கள் பாட்டி செய்து கொடுத்த அந்த பொரிவிலங்காய் உருண்டை தான் ஞாபகம் வரும். ஒன்றும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் சுட சுட கடகடன்னு பிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இப்போ நம்மளால் பிடிக்க முடியல, குட்டி குட்டியாக தான் நான் பிடிச்சிருக்கேன். சின்னதாக இருக்குன்னும் போது டக்குன்னு ஒன்று எடுத்து ஒன்று வாயில் போட்டு சாப்பிட ஈஸியாக இருக்கும். நான் சின்ன சைஸில் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் ஒரு பெரிய சைஸ்லையும் செய்துக்கோங்க. இன்றைக்கி செய்த பொரிவிலங்காய் உருண்டை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ஒரு மலரும் நினைவுன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்தது உங்கள் வீட்டில் நீங்களும் செய்து பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே வேர்க்கடலை வாங்கி பொரிவிலங்காய் உருண்டை செய்யுங்க. பாய்.